சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா சிறைச்சாலைகளையும் பார்வையிட்டு சிறைச்சாலைக்குள்ள எதிர்காலத்தில் இது போல சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் எப்படி தடுப்பது, அது கொலையோ தற்கொலையோ, அவர்களுக்கு பாதுகாப்பு, எடுப்பவர்களுக்கு பாதுகாப்பு என்றால் எப்படி பாதுகாப்பு தருவது, இது மாதிரி இப்போ மின்சாரம் தாக்கி இறந்து போனார்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, தவிர்ப்பது, இதெல்லாம் எல்லா சிறைச்சாலைகளையும் ஒரு குழு சென்று பார்த்து அரசுக்கு பரிந்துரை அனுப்ப வேண்டும். சிறைக்குள்ளே தண்டிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருந்தாலும் சரி, எல்லாம் மனித உயிர்கள் தான், எதுவும் மலிவானதல்ல. தண்டனை முடிந்து சில பேர் வெளியே வரலாம், வந்த பிறகு நல்ல மனிதராக உலகத்திலே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதில் சிறையிலேயே கொல்லப்படுவது, தாக்கப்படுவது, பாதுகாப்பற்ற சூழ்நிலை, இதெல்லாம் எதனாலே இருக்கிறது என்பதெல்லாம் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, இதில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு இந்த கமிட்டி ஒன்று தமிழ்நாடு முழுவதும் சென்று அரசுக்கு ஒரு ஆலோசனை தந்து அவற்றையெல்லாம் அரசாங்கம் செயல்படுத்தவும் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகளோ அல்லது இராணுவமோ பிஜேபி அரசு, மோடி அரசு வந்த பிறகு அதிக எண்ணிக்கையிலே நடைபெறுகிறது. இந்திய இராணுவ வீரர்கள் சமீபத்தில் நேற்று இன்றைக்கெல்லாம் ஒரு 20 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பார்டரில், எல்லையில் ஊடுருவி வந்து நம்முடைய கேம்ப்ஸ்லேயே, மிலிட்ரி கேம்ப்ஸ் இருக்கிற இடத்துலையே புகுந்து இந்த சம்பவங்கள் மிக அதிகமாக நடக்கின்றன. இது இந்த வருத்தம் அளிக்கக்கூடியது, கண்டனத்திற்குரியது. பிரதமராக வருவதற்கு முன்னாலே மோடி சொன்னார், நாங்கள் அந்த இன்ச்சு எவ்வளோ சொன்னார், 48 56 இன்ச்சு எனக்கு, நான் பிரதமராக வந்தால் பாகிஸ்தான் பயப்படும் என்று நெஞ்செல்லாம் விரிச்சு காமிச்சார். அப்போது இருந்த அரசாங்கங்கள் முறையாக செயல்படவில்லை என்றெல்லாம் குற்றம் சாட்டினார். இந்த விரிந்த மார்படகன் வந்த பிறகுதான் இப்போ ஏராளமான தாக்குதல்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ச்சுனேட்லி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர், நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, உள்நாட்டு பிரதமர் என்பதை காட்டிலும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய பிரதமர், என்ஆர்ஐ பிரைம் மினிஸ்டர் மாதிரி வெளிநாடுகளிலே சுற்றி கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே அவர் அதிகம் கவனம் செலுத்தணும். இன்னும் போகாத பல மாநிலங்கள் இருக்கிறது. காஷ்மீர் பற்றி எரிகிறது. ஊடுருவல்கள் ஜாஸ்தியாகி இராணுவத்தினர் தாக்கப்படுகிறார்கள். இது போன்ற மிக முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்கிற போது இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஊர் ஊராக, நாடு நாடாக போய் கொண்டிருக்கிற மோடி அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒரே நிமிஷம். இதுதான் இப்போ 2 முக்கியமான பிரச்சனை. இதில் நான் ஏற்கனவே மீண்டும் சொல்ல வேண்டும் என்றால், இதில் மத்திய அரசு அல்லது மோடி சரியான கவனம் செலுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேள்வி கேட்கறதா கேட்கலாம். இப்போது இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு முடிந்தவுடன் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்திப்பதற்காக நேரே அங்கு போகிறேன். நண்பர்கள்லாம் போகிறோம். மரியாதை நிமித்தமாக நான் பொறுப்பேற்ற பிறகு இன்னும் அவரை சந்திக்கவில்லை. சில நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அவர்களுக்கு இருந்த காரணத்தினாலே இப்போது சென்று டாக்டர் கலைஞர் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கிறேன். தலைவர்களை, கட்சியினுடைய தலைவர்களை, மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் 2 பேரும் ஒத்துக்கிட்டா யார் வேணாலும், யாரை வேணாலும், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு நான் என்ன அபிப்பிராயம் சொல்லுவது? அடுத்த கேள்வி. மரியாதை நிமித்தமாக இப்போ சந்திக்க போகிறேன். ஏற்கனவே கூட்டணி இருந்தது, சட்டமன்றத்தில் கூட்டணி இருந்தது. இப்போ ஃப்ளோர் கோஆர்டினேஷனுங்கிற முறையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மற்ற தோழமையற்ற கிளம்ப முஸ்லீம் போன்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து தான் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது
நடைபெறுகிற உள்ளாட்சி தேர்தலில் ஏறக்குறைய 25,000 இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது குறித்தெல்லாம் பேசி விரைவிலே உங்களுக்கு நிலைமைகளை அப்போதைக்கு அப்போது உங்களை அழைத்து தினம் தான் சந்திக்கிறோம். தினம் இதில் டெவலப்மெண்ட்ஸ் வர வர உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். அது எப்படி நிற்கிறோங்கிறத முடிவு பண்ணோன்னே உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நிற்கிறான், எத்தனை இடத்துல நிற்கிறாங்கிற தகவலை முடிவு பண்ணோடனே உங்களுக்கு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக சொல்லுவேன். இல்லை இப்போ வந்து கூட்டணியை பற்றியே பேசலை. அவங்க போய் கூட்டணி பேசினாரா, கூட்டணின்னு அறிவிச்சிருக்காங்களா? இல்லை அவர் பார்த்துட்டு வந்து கூட்டணி இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்களா? அரசியல்னா தான் ஏற்கனவே அது பதில் சொல்லிட்டேனே. தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இன்னொரு தலைவரை எந்த தலைவரும் 2 தலைவரும் ஒத்துக்கொள்ளுகிற போது, விரும்புகிற போது யார் வேணாலும் சந்திக்கலாம். மரியாதை நிமித்தமாக சந்திக்கலாம், கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்க போகலாம், வீடு கூப்பிட போகலாம். 1000 விஷயம் இருக்கு. நீங்கள் அலையன்ஸில் அறிவிச்ச பிறகு அறிவிச்சா அப்போ கேளுங்க. நான் சொல்றேன். இல்லை அப்படி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுற போது கேளுங்க. அதுக்கு முந்தையே நாங்கள் அறிவிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? கூட்டணி இருக்கு. அப்போ அவங்க இருப்பீங்களான்னு அவங்கள போய் கேட்பீங்க. அதனால அது அப்படி வரும்போது பார்த்துக்கணும் இல்லையா? யாருக்கு அழைப்பு? முதல்ல நாங்களே என்ன முடிவு பண்ணல. இப்போ தானே பேசி முடிவு பண்ணிட்டு போகிறோம். முடிவு பண்ணிட்டு அப்புறம் இந்த கூட்டணிக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ உதாரணமாக கட்சியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேசிய கட்சி, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கட்சியில் திமுக இந்த கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய முக்கிய கட்சி. ஸோ அதெல்லாம் அவங்களும் கலந்து பேசி நாங்களும் கலந்து பேசி முடிவு செய்கிற விஷயம் வரட்டும். இன்னும் தேர்தல் அறிவிக்கலை. நாங்களே மரியாதை தான் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் கேள்வி கேட்குறதுக்கு போல ஓராண்டு கேள்வியெல்லாம் சேர்த்து கேட்குறீங்க. ஏழு மாவட்டம் தலைவர் போடாமல் பிரச்சனை இருக்குன்னு இன்னும் நான் வந்து என்னை தலைவராக நியமித்த பிறகு உங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக தான் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். இன்னும் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து எல்லாரையும் உடல்நலம் தேடி வருகிறது, நல்லா இருக்காங்க. இது ஓய்வு தேவைப்படுகிறது. இன்னும் யாரையும் தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பிக்கலை. நம்ம போய் அவங்கள பார்க்கணும், நன்றி சொல்லணும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நீண்ட சுற்றுப்பயணத்திலே இருக்கிறார். 250 தொகுதிகளில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். தேர்தலை ஒட்டி சீக்கிரம் இந்த வாரத்தில் டெல்லிக்கு வருவார். அவரை போய் சந்தித்து அவருக்கு நன்றி சொல்லணும். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு நீங்கள் கேட்ட இது மாவட்ட தலைவர் பிரச்சனையிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளையும் அவர்கிட்ட பேசி அதுக்கு பிறகு திரும்பி வந்த பிறகு உங்களை எல்லாம் அழைத்து யார் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் அதுதான் ஏற்கனவே எப்படி கேட்டாலும் அதே கேள்வி கேட்குறீங்க. நான் மரியாதை நிமித்தமாக பார்க்க போகிறேன். நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அதான் அதுக்காக தான் முதல்ல கேட்டீங்க நீங்கள். அதுக்காக தான் இன்றைக்கு இருக்கிற சென்னையில் இருக்கிற நம்முடைய முன்னாள் தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாரையும் அழைத்து அது சம்மந்தமாக இந்த நிகழ்ச்சி கூட்டமே வந்து உள்ளாட்சி தேர்தலுக்காக தான். அதில் வந்து விருப்ப மனுக்கள் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்களிடத்துலலாம் விருப்ப மனுக்களை பெறுவதற்காக அதற்காக ஒரு குழு மாவட்ட ரீதியாக அமைக்கப்பட்டு அங்கங்கே விருப்ப மனுக்கள் பெறப்படும். எந்தெந்த மாவட்டத்தில் யார் எந்தெந்த அந்த குழுவில் இடம்பெற்று விருப்ப மனு வாங்க போகிறார்கள் என்ற விவரமெல்லாம் உங்களுக்கு 1-2 நாளில் அறிவிக்கப்படும். எனவே இன்றைய கூட்டம் இது சென்னையில் வழக்கமாக நான் அங்கே இருந்தேன்னா எப்பவும் நான் வருவேன். தலைவர்கள் பூரா இல்லை அங்கே வருவாங்க, அவரெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பேசிய முக்கிய விஷயம் வந்து உள்ளாட்சியை பற்றி, அதற்கு விருப்ப மனு தொண்டர்களுடைய வாங்குவது குறித்து தான் இன்றைக்கி பேசியிருக்கிறோம். அடுத்தடுத்த கட்டமாக எப்படி பண்ணுறது முடிவு செய்கிறதெல்லாம் அடுத்து உங்களுக்கு சொல்லுவோம்.
போராட்டம் நடத்துகிற போது தேவையான போதெல்லாம் தேவையான போராட்டம் நடக்கும். போராட்டம் நடக்கிற போதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிவிட்டு தான் போராட்டம் நடத்துவோம். இப்போ கலைஞர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளம்புறோம்.